Hi friends, வணக்கம் and welcome to LV Creations. இந்த வீடியோல ஒரு சல்வார் டாப் லைனிங் வச்சு ஸ்டிட்ச் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள் நெக் டிசைன்ல எப்படி ஈஸியா ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். லைனிங்க்கும் சேர்த்து 2 மீட்டர் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ சென்டரில் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். மேல் பக்கமும் ஃபோல்ட் இருக்குது. இந்த லைனிங் வந்து 2 மீட்டர்ஸ்க்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 100 சென்டிமீட்டர். மேல் பக்கம் மடிச்சிருக்கிறதுனால டோட்டலாக 200 சென்டிமீட்டர். ஸோ இது 2 மீட்டர்ஸ்க்கு இருக்குது. லைனிங்கோட லென்த்து வந்து சல்வாரோட லென்த்தை விட ஒரு 3 இன்ச் 2 இன்ச் கம்மியாக வைக்கணும். ஸோ இதை மடித்து தைக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். அதனால் ஒரு 2.5 இன்ச் கம்மியாக வச்சுருக்கேன். மேலே லைனிங்கில் எக்ஸஸாக இருக்குது, அது அப்புறமா கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கே வந்து தையலுக்காக எடுத்துப்போம். இதில் மேல் பக்கம் மடிப்பு இருக்கிறதுனால இந்த சின்ன ஸ்லீவை நம்ம இங்கே கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ஆல்ரெடி பேக் நெக்குக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைன் மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் நெக்குக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஷோல்டர்லேயும் 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். முன்னாடி ஒரு 1/2 இன்ச் இந்த லைனுக்கு, அப்புறம் ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த சைட்லேயும் வந்து இந்த ஸ்டிச்சிங் லைனுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் கீழே வந்து அந்த சைட் கட்டுக்கிட்டேயும் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். சைடில் தையலுக்கு 1 இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். கீழே வந்து 2 இன்ச் கம்மியாக எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நெக் ஷேப் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேக் நெக். ஸோ நான் இப்போ ட்ரா பண்ணுறது உள்பக்கம் லைனில் இங்கே தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்குக்கும் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த பார்ட்டை அப்படியே ஸ்லீவுக்கு லைனிங் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹார்மோ லென்த்து 10 இன்ச் தாராளமாக பார்த்தோம். ஸோ இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்மோல் ஷேப் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கேருந்து 1.5 இன்ச் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து இதுதான் கட்டிங் லைன். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி ஷேப் வரும், ஷோல்டர் ஷேப். ஸோ இதுக்கு மிடில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஷேப் பண்ணிக்கலாம். அப்படியே உள்பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைன் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இதை ஷேப் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் ஹார்மோல் ஷேப். லைன் கொஞ்சம் ஏடாகூடமாக இருந்தால் கூட கட் பண்ணும்போது அதை நீட்டாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கு பீஸ் கட் பண்ணி வச்சிடலாம். ஷோல்டருக்கு தையலுக்காக மேலே ட்ரா பண்ண லைனில் கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹார்மோல் கட் பண்ணணும். இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பீஸும் இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் சேர்த்து பேக் ஹார்மோல் கட் பண்ணிக்கலாம். அப்படியே சைடில் ஃபுல்லாக கட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நெக் வரைக்கும் இந்த இடத்துல கட் பண்ணிக்கிறேன். பேக் நெக்கை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து கூட கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை தனியாக எடுத்துட்டு இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட் நெக்கையும் ஃப்ரண்ட் ஹார்மோலையும் ஷேப் பண்ணிக்கலாம். லைனிங்கை விட மெயின் மெட்டீரியலில் கீழே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் தேவையான அளவுக்கு தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறதுனால ஒரு பெரிய பீஸ் நமக்கு மீறும். அதை நம்ம வேறு ஏதாவது பர்பஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இந்த பார்டரும் நமக்கு சிங்கிள் பீஸாக கிடைக்கும். அதனால் நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த லைனிங் அளவுக்கு மெயின் பீஸையும் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இருக்கிற பார்டரை தான் நான் வந்து நெக்குக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். இதை கட் பண்ணும்போது தையலுக்கும் சேர்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பீஸை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது சிங்கிள் பீஸாக இருக்குது. இது நம்ம அப்படியே நெக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் பீஸோட நல்ல பக்கத்து மேலே லைனிங் வச்சுருக்கேன். ஒரு பக்கம் மட்டும் நெக் ஷேப் ட்ரா பண்ணியிருக்கேன். இது அப்படியே இந்த பக்கம் வந்து இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரா பண்ண லைனில் அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தோட நல்ல பக்கமும் ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த கார்னர்லாம் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து அந்த ஷேப் கரெக்டாக வரும். இந்த இடத்துல கரெக்டாக லைன் மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஸ்டாப் பண்ணி திருப்பறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த 3 கார்னர்லேயும் சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துட்டு திருப்பிக்கலாம். இந்த ஷேப்பில் மேல் தையல் போட்டுக்கலாம். நெக் டிசைனுக்கு 1.5 இன்ச்சுக்கு இந்த பார்டரை வந்து 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு பீஸ் 1/2 இன்ச் வித்துக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஓரத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃபோல்டட் சைட். இந்த ஓரத்தை வந்து ஒன்றா வச்சுட்டு லைட்டாக க்ராஸாக கட் பண்ணிக்கலாம். நெக்கு சென்டரில் இந்த பீஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். மேலேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு கீழே இறக்கி வச்சுட்டு இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பார்டரோட லென்த் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கீழ்ப்பக்கம் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி உள் பக்கம் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வெளிப்பக்கம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பீசஸ்லாம் நமக்கு தேவையான அளவுக்கு அயன் பண்ணிட்டா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 1/2 இன்ச் பீஸை நெக்கோட ஷேப்க்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்டரோட மேல் பக்கம் பிசுறு தெரியாமல் இதை அப்படியே வந்து கவர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நெக்குக்கு க்ளோஸாக பைப்பிங் மாதிரி தெரிகிற அளவுக்கு வச்சுட்டு இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். உள்பக்கம் ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வெளிப்பக்கம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக் டிசைன் பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நெக்கை வந்து யூ ஷேப்பில் பேக் பீஸ்லேயும் ஸ்டிச் பண்ணிடலாம். லைனிங் வந்து ஷோல்டர், ஹார்மோல், சைடு எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிடலாம். இந்த ஃப்ரண்ட் பீஸ் ரெடி பண்ண மாதிரியே பேக் பீஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்ஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டிச்சிங் இருக்கிற இடத்துல ஒரு லைன்,
அப்புறம் தையலுக்கு ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்லீவ் ஷேப்க்கு அப்படியே நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹார்ம் ஹோல் ஷேப் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தையும் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த லைனிங் ஷேப்க்கு மெயின் பீஸில் கட் பண்ணிக்கலாம். லைனிங்கும் மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் எண்டில் பார்டர் பீஸை அட்டாச் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த சல்வார் செட்டோட ஃபைனல் அவுட்புட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் your love and support. See you all in my next video. Have a great day.